இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் திருமண வாழ்வில் தேவபக்தியோடு வாழ்வதை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது பகுதி 8லிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஒருமனப்பட்ட வாழ்க்கையும் அதிலுள்ள நன்மைகளையும் கற்றுக்கொள்கின்றோம். 3வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீதி நிமித்தம் பாடுபடுதலை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 4வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் பாடுகளையும் வெற்றியையும் குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். முதல் பகுதியிலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள். எப்படி சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து எபேசியர் 5:22, கொலோசையர் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்க வேண்டிய உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கும் உறவிற்கு ஒப்பிட்டு எபேசியர் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். கணவன் எப்படி மனைவியை நடத்த வேண்டும் என்பதை குறித்து பின்பகுதியில் சொன்னாலும், மனைவியானவள் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கணவனுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிய வேண்டும் என்பது அடிமைத்தனத்திற்கு உரியது அல்ல. இருவரும் சமமாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆதீனத்தின் அடிப்படையிலே மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தன்னுடைய கணவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தாலும் அவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்கு இது ஒரு வழிமுறையாய் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இதற்கு எடுத்துக்காட்டாக 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்ற எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றபடியினாலே வேதத்திலே நமக்கு முன்பாக இந்த ஓட்டத்தை ஓடி முடித்த தேவ மனிதர்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றார்கள். அப்படியே சாராள் ஆபிரகாம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குடும்ப வாழ்க்கையிலே. அதே போலப்பட்ட குடும்ப வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டோம். புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 7வது வசனத்திலே, அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மனைவியானவள் எப்படி சரீரத்திலே பலவீனமானவள் என்பதை சொல்லி பலமான புருஷர்கள் அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. கணவன் மனைவி இவர்களில் பெரியவர் சிறியவர் என்று யாருமே இல்லை. இருவருமே கிறிஸ்துவுக்கு முன்பாக சமமானவர்களே. ஆகவே கிறிஸ்து தமது சரீரமாகிய சபையின் மீது அன்பு கூர்ந்து எப்படி காப்பாற்றுகிறாரோ அதே போல கணவன் மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும். கோபத்தினாலோ மிரட்டுதலினாலோ தண்டனையினாலோ அல்ல, அன்பினாலேயே மனைவியை வழிநடத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே மனைவிக்காக எந்த தியாகமும் செய்வதற்கு கணவன் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் கொடுத்து மனைவியாகிய திருச்சபையை காப்பாற்றினார். அதே போல கணவனும் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற உரிமை உடையவனாய் பொறுப்புடையவனாய் இருக்கிறான். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான்.
கிறிஸ்து நம்மை மன்னித்து வழிநடத்துவது போல மனைவியின் அனைத்து தவறுகளையும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் மன்னித்து கனப்படுத்தி வழிநடத்த புருஷர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதி ஒருமனப்பட்ட வாழ்க்கையும் நன்மையும் குறித்து 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழும்போது ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், மன உருக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். பல வேளைகளிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடம் இல்லாமல் போய்விடும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் குடும்பத்திலே, சபையிலே நாம் இப்படிப்பட்ட நற்குணசாலிகளாய் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே பிறந்தவர்கள். பிறர் யாரையும் ஒருபோதும் நாம் சபிப்பதற்கோ அல்லது துச்சமாய் எண்ணுவதற்கோ பிறக்கவில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று கற்றுக்கொள்ளுகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நாம் பிறரையும் எல்லா காலத்திலும் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் ஒருவரையும் சபிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்களாய் வாழ வேண்டும். நம்மேல் ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறார், கவனமாயிருக்கிறார். இதை சங்கீதம் 34:15 நாம் படிக்கின்றோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோமாக. 3வது பகுதியாக நீதி நிமித்தம் பாடுபடுதலை குறித்து 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து படிக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பல்வேறு விதங்களிலே பாடுகளை அனுபவிக்க கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அதற்கு பயப்படாமல் கலங்காமல் அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும். நீதி நிமித்தம் பயப்படாமல் நாம் கர்த்தருடைய வசனத்தை பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே படிக்கின்றோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். எப்பொழுதும் கர்த்தரை குறித்து அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக, பரிசுத்தம் உடையவர்களாக, நம்பிக்கையிலே உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்
2வது வசனத்திலே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று அறிவுரை கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்படியெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ எல்லா காலத்திலும் நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது பகுதியாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் வெற்றியையும் குறித்து 18ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். 18வது வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நீதியுள்ள தேவாதி தேவன் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் நமக்காக பாடுபட்டார். இதை எபிரேயருக்கு ஆக்கியோன் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் படிக்கும்போது, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று நாம் படிக்கின்றோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து பலியாகி நமக்காக ஒரே தரம் பாடுபட்டு உயிர்த்தெழுந்தவராக காணப்பட்டார். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல இடங்களிலே நிரூபணங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நம்மையும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்த்தெழுந்தவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்ற நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் தொடர்ந்து அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்பதை 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களிலே, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரித்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனார். அதை 20வது வசனத்திலே, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று மிக தெளிவாக எந்த ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகராகிய கிறிஸ்து மரித்து போன ஆவிகளும் எப்படியாகலும் மனந்திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இது பிரசங்கிப்பதற்கு சென்றிருக்கின்றார். மற்ற சில வேத பகுதிகளோடு இந்த பகுதி முரண்பட்டு இருந்தாலும் பரதீசு என்று ஒன்று இருக்கிறது. அங்கு மரித்து போன ஆத்துமாக்கள் இளைப்பாறுகிறது என்பதை லூக்கா 16ஆம் அதிகாரம் 19லிருந்து 31 வரைக்கும் உள்ள பகுதியிலே லாசரு ஐஸ்வர்யவானுடைய ஓமையிலும், லூக்கா 23:43வது வசனத்திலே மரித்து போன கள்வன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட போது அவன் பரதீசுக்குள் சென்றான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த இந்த காரியங்களை கிறிஸ்துவோடு இணைந்து தியானிப்போமாக. 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. வலிமை உடையவர். இதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் படித்து அறிந்து கொள்ளுகின்றோம்.
சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்காக இடங்களை ஆயத்தம் பண்ணும்படி இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் மடியிலே உட்கார்ந்து இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நாம் திருமண வாழ்விலே தேவபக்தி உடையவர்களாய் ஒருமனப்பாட்டில் வாழவும், நீதி நிமித்தம் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருக்கவும், கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாயிருக்கவும், கிறிஸ்துவின் பாடுகளை அறிந்த நாம் பாடுபடுவதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.